சின்ன படங்கள் இன்னைக்கு வெற்றி அடையிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் இந்த ஓடிடி எல்லாம் வந்ததுக்கப்புறமா அதே மாதிரி இந்த சின்ன படங்களை கண்டென்ட் உள்ள படங்களை நம்பி எடுத்தால் கண்டிப்பாக மக்கள் நீங்கள் ப்ரெஸ்ஸும் கொண்டு போய் இந்த படத்தை பாருங்கன்னு சேர்க்கறது இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் ப்ராப்பராக கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி இருக்கிற படங்கள் எல்லாமே 25 டேஸ்க்கு மேலே ஓடுறது இல்லை. ஏன்னா இன்னும் 4 நாள் நெட்ஃப்ளிக்ஸ் வந்துடும், சரிங்களா? அது கொஞ்சம் ஜென்யூனாக 25th டே அன்னிமாரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு ரிசப்ஷன் கொடுத்துருந்தீங்க, நல்லாவே பாராட்டிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆஸ் யூஷுவல் என்னுடைய ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் கோஸ் டு குணா ப்ரோ, போஸ்ட் ஆஃபீஸ், அப்புறம் விஜய் ப்ரோ, சில்வர்டி ஸ்டுடியோஸ். இவங்க 2 பேர் தான் இந்த படம். இந்த 2 பேர் எனக்கு த்ரூ அவுட் ஃப்ரம் த ஸ்கிரிப்ட்லேருந்து இப்போது ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் கூட எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. ஸோ ஆல்வேஸ் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் 2 brothers அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோடய ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸ் வந்து கொஞ்சம் பேருக்கு, நிறைய பேருக்கு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணிடுறேன். எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட், மகேஷ் ப்ரோ அவருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ரஜினிகாந்த் மேம்க்கு, அதுக்கப்புறம் மணிகண்டன் சார், பிடிஜி ஸ்டுடியோஸ் அவங்க, அதுக்கப்புறம் பென்னி, ஜெனி அண்ட் மை அங்கிள் ஆண்டி அண்ட் மை தம்பி அண்ணா எல்லாருக்குமே. அண்ட் கோ ப்ரொடியூசர்ஸ் மாலியன் மான்வி, சித்து ப்ரோ. அவர் தான் என்ன பண்ணார்னா, ஒரு நாள் வந்தார், நரேஷன் கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், கதை கேளுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா காசை கொடுங்க, கண்டிப்பாக இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் முடித்து உங்களுக்கு வந்து சேர்த்துருவேன் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டேவே காசு அக்கௌண்ட்டில் போட்டார். ஸோ ரொம்ப நன்றி சித்து ப்ரோ, பெரிய ட்ரஸ்ட் வச்சுருந்தீங்க அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அப்புறம் பிரபா பிரேம்குமார் சாருக்கும், அப்புறம் என்னுடைய அனதர் கோ ப்ரொடியூசர் க்ளவுட் ஸ்டுடியோஸ் அருண் அண்ணாக்கு. அருண் அண்ணா இப்போ வரைக்கும் கூட அவர் எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார், தம்பி நீ இருக்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு 10 இயர்ஸாக எனக்கு தெரியும். ஒரு நாள் வந்தார், டக்குன்னு நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன்ட்டு உள்ளே வந்தார், ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் தம்பி உன் படம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தார். அவருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் மை கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் ஆல்சோ கோ ப்ரொடியூசராக இருந்த விஜய் ப்ரோவுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் மை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் டி சீரீஸ், ராஜ் பிரதர் அண்ட் வித்தூஸ் பிரதர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஓவர்சீஸில் பெரிய ரிலீஸ் பண்ணியிருந்தார், 300 ஸ்க்ரீன்ஸ் கிட்ட கொண்டு போய் ஒரு படத்தை, கண்டென்ட் படத்தை கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்டில் அப்புறம் தொடர்ந்து ஒரு நல்ல படங்களை மட்டுமே, இப்போது ஐம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு போட்டாலே ஓகே, இட்ஸ் குவாலிட்டியான குட் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கார். அவர் நம்ம படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபார் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் டெல்டா ஸ்டுடியோஸ் ஐயப்பன் சார், அவர் படம் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அன்கண்டிஷனலான சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காரு, தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காரு. ஒரு தேட்டராக போயிட்டு இங்கே எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது, இந்த தேட்டரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு விஷயம். எதை பற்றியும் இன்னைக்கு இருக்கிற நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ப்ரீவியஸ் ஃபிலிமோகிராஃபி, ஹீரோவுடைய மார்க்கெட்டு, இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பார்த்து ஒரு ஜட்ஜ் பண்ணுறதுல படத்தை பார்த்துட்டு இந்த படம் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே உடனே உள்ளே வந்தார். ஸோ ரொம்ப நன்றி சார், ரொம்ப பேஷனேட்டான ஒரு ஆள். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை சீஃப் டெக்னீஷியன்ஸ், இந்த படம் வந்து 55 டேஸ் அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 95 கால் ஷீட் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மிகப்பெரிய இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் டெக்னீஷியன்ஸ் தான். இவங்க தான் ரொம்ப நாள் என் கூடவே இருந்திருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஆக்ஷன் சந்தோஷ் மாஸ்டர் அண்ட் உதய் சார், மிக்சிங் உதய் சாருக்கு நான் ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல போய் மாட்டிக்கினேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் ட்ராவலு. ஆனால் அவர்கிட்ட போய் நின்னேன், சார் நீங்கள் தான் சார் அப்படின்னோடனே ஏய் வாடா அப்படின்ட்டார், ஒன்றுமே கேட்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் உதய் சார். அதுக்கப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் சவுண்ட் டிசைன் சச்சின் பிரதருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்பெஷல் மேக்கப் அப்துல் அண்ணா, ஒரு பெரிய ப்ராஸ்தட்டிக்ஸில் நிறைய வேலைகள் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜ்கமல் அண்ட் எடிட்டர் அருள் பிரதர். கிட்டத்தட்ட இந்த படம் அவ்வளோ நாள் போச்சு, நிறைய ஒர்க்ஸ் இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ த்ரூ அவுட் டில் ரிலீஸ், லாஸ்ட் டே ஃபைனல் செக் மிக்சர் கூட உட்காந்து என் கூட இருந்து பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க. ஆல்ரெடி இப்போ 4-5 படம் பண்ணிகிட்டு இருக்காரு ஆக்சுவலி, அதை கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி அரவிந்த் விஸ்வநாதன், அவர் வந்து ஃபாக்ஸுடைய ஒர்க் வந்து ரொம்ப சூப்பரான ஒர்க்கு. ஆக்சுவலி இந்த படத்தில் ரொம்ப பெரிய படத்துக்கான உழைப்பை போட்டிருக்காரு. ஆல்ரெடி தெலுங்குல பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போது தமிழில் பெரிய படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கேட்குறாங்கன்னு சொன்னார், எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அவர் கண்டிப்பாக இதுக்கப்புறம் பெரிய பெரிய படம் தான் பண்ணுவாருன்ற ஒரு இது இருக்குது. ரொம்ப நன்றி. அண்ட்
லிரிசிஸ்ட் மோகன்ராஜன் அண்ணன். லிரிசிஸ்ட் மோகன்ராஜன் அண்ணன் வந்து எப்படின்னா, அவர் ஒரு பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் அப்படின்ற மாதிரியான ஒரு அண்ணன் தான். என்னன்னா, இன்னைக்கு ஒருத்தர் பற்றி ரொம்ப அக்கறையாக ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து எனக்கு மோகன்ராஜன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரம் ஸ்கிரிப்ட்லேருந்து இப்போ வரைக்கும் காலையில் கூட காலை அடிப்பார், டேனடா போயிட்டு இருக்கு இங்கே சொன்னாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ரொம்ப ஒரு சில பேரை மட்டும்தான் அந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதில் வந்து எனக்கு மோகன்ராஜன் என் கூட இருந்தது ரொம்ப நன்றி. இந்த படத்தில் அவர் எழுதின வரிகள் வந்து கிட்டத்தட்ட 7 பாட்டு, அதில் வந்து எல்லா பாட்டுமே நல்லா சூப்பராக ரிசீவ் ஆகிருக்கு. அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான அவர் சொன்ன ஏமாற்றாதே ஏமாறாதே, அதுக்கப்புறம் அந்த வெற்றி பெற்ற மனிதர்கள், அது என்னன்னா புத்தியுள்ள மனிதர்களுக்கு இந்த வெர்ஷன் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிற விஷயத்த ரிப்ளை கொடுக்குற மாதிரி எழுதியிருப்பாரு. ஸோ அதை நீங்கள் மறுபடியும் போய் கேட்டிங்கன்னா அதில் அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் சாண்டோடன் சார், சார் உங்களுக்கு எவ்வளோ தேங்க் பண்ணாலும் பத்தாது சார். நீங்கள் எனக்கு இந்த படத்துக்காக எனக்காக நின்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஏன்னா இந்த படத்துடைய மெயின் ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா சாண்டோடன் சார் தான். இன்னைக்கு டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா டெபுட் டைரக்டருக்காக நீங்கள் அவர் சாண்டோடன் சார் வந்தாலே படங்கள் வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் மோகன்ராஜ் அண்ணாவும் இவங்க 2 பேர் காம்போ. எனக்கு இந்த படம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். ஃப்ரம் த ஸ்டார்ட்லேருந்து எப்படின்னா பயங்கரமான பாசிட்டிவான ஏதாவது ஒரு விஷயத்த போய் அவர்கிட்ட போய் என்ன வேணால் பேசலாம், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அவர்கிட்ட. ஸோ இப்போ வரைக்கும் கூட ரொம்ப கேர் எடுத்து ஒருத்தரை பற்றி ரொம்ப ஆனஸ்டாக இருக்கும். அவர் வந்து அதுக்குள்ளே எந்த விதமான பாலிடிக்ஸும் இருக்காது. ரொம்ப ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டுமே அவர் எப்படின்னா ஒரு கண்டென்ட்காக ஒரு ரொம்ப பேஷனேட்டான ஆள். நீங்கள் வந்து படமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஸோ அதில் வந்து எனக்கு எவ்வளோ காசு வந்தாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். அது ரொம்ப நிறைய பேர் அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் கொடுத்துருக்க படங்கள் எனக்கு நீங்கள் பண்ண ஒர்க்கு எல்லாமே இருக்கும். தொடர்ந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் சார். அதுக்கப்புறம் கம்மிங் டு சப்போர்ட்டிங் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா லல்லு ப்ரோக்கு ரொம்ப நன்றி. அவரும் எப்போவுமே என் கூட இருந்ததுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் கல்கி ராஜா ப்ரோடைய எல்லா காமெடிக்கும் சிரித்தாங்க தேட்டரில், அதுவும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். ரகு பிரதர் நான் கூப்பிட்ட உடனே எனக்காக வந்து அவர் இருந்து பாட்டாக இருந்ததுக்கு தொடர்ந்து அதை பற்றி கொண்டு போய் வேர்ட் ஆஃப் மவுத், இந்த படம் இன்னைக்கு இங்கே இருக்குன்னா அது காரணமே வேர்ட் ஆஃப் மவுத் தான். ஏன்னா ஸ்மால் ஃபிலிம்ஸ் நீங்கள் பெரிய ஸ்டார் உள்ள படங்கள் சீக்கிரமாக டக்குன்னு உள்ளே போயிடுவாங்க. இந்த படங்களுக்கான சின்ன படங்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் பெரிய கஷ்டம். அதுக்கு எனக்கு இதில் இருக்கிற எல்லா கேஸ்டிங் எனக்கு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதில் ரகு பிரதர்லேருந்து தீபா மேம்லேருந்து பரத்வாஜ் ரங்கன் சார் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ராதா ரவி சார் நேற்று கூட பேசினார், அவர் வர மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ரமேஷ் திலக்கண்ணா, அப்புறம் மதன் சார், ஈமன் அண்ணாச்சி சார் அவருடைய கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். எல்லாருமே சொன்னாங்க இனிமேல் கம்ப்யூட்டர் பில்லோட தான் போகணுன்ற, அதுக்குள்ளே ஒரு சின்ன மெசேஜ் மாதிரி இல்லாமல் ஜாலியாக நம்ம சொல்லியிருப்போம் அதில் ஒரு பில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத. ஸோ அதை தேட்டரில் போனப்போ ஒருத்தங்க வந்து சொன்னாங்க இனிமேல் கம்ப்யூட்டர் பில்லோட தான் நான் வரணும் எங்கே போனானோ அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அருள்தாஸ் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கம்மிங் டு விடிவி கணேஷ் சார். சார் விடிவி கணேஷ் சார் வந்து என்னுடைய ஃபேவரட். இந்த படம் நான் எழுதும் போதே எப்படின்னா கங்காதரன் ரோல எழுதும் போதே விடிவி சார் மைண்டில் வச்சு தான் எழுதினேன். அவர்கிட்ட நான் வந்து அப்ரோச் பண்ண போகும்போது அவர் பிகினிங்கில் வந்து இல்லை முடியாது அப்படின்ற மாதிரி மேனேஜர் மூலியமாலாம் போகும்போது இல்லைன்னாரு. ஆனால் நான் வந்து இல்லவே இல்லை சார், நான் பார்த்தே அவனை நேரில் எனக்கு மீட்டிங் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக போனேன். அவர் என்னை மீட் பண்ண ஒரு 10 நிமிஷத்துலேயே சொல்லிட்டாரு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையாக சொல்கிறேன், இந்த படம் வந்து விடிவி சார் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன கேட்டிங்கன்னா அவர் தான் வந்து கொண்டு போய் எங்களை கொண்டு போய் கரை சேர்த்துருப்பாரு ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப நன்றி சார். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வரோம், நான் நடிக்கிறோம், போகிறோம் அப்படிங்கிறத மீறி ஃபஸ்ட்டு நாள் புக் மை ஷோவில் ட்ரெண்டிங் ஆன உடனே முதல் மெசேஜ் எனக்கு விடிவி சார் தான் அனுப்பிச்சாரு. ட்ரெண்டிங் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு இப்போ கூட இருக்குது, ஹாப்பி ஃபார் யூ ஹரிஷ். எனக்கு இந்த படம் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பின்னு மெசேஜ் போட்டிருந்தாரு. தொடர்ந்து கால் பண்ணி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு
சொன்னார். அண்ட் ப்ளஸ் எனக்கு ப்ரமோஷனுக்கு நான் எப்போ கால் அடித்தானோ உடனே ஹரிஷ் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல. ஏன்னா அவரோட இதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா அவர் மிகப்பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு தெலுங்குலேருந்து பெரிய பெரிய இல்லை அவர். ஆனால் என்னன்னா சின்ன படங்களை பயங்கரமாக அவர் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் எனக்காக இந்த படத்துக்காக கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த படத்துலேயும் உங்களுக்கு த்ரூ அவுட்டாக பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி சார். சரிங்களா. அதுக்கப்புறம் வடிகரிசி அம்மாவுக்கு கண்டிப்பாக எல்லா படத்துலையும் கண்டிப்பாக நீங்கள் இருக்கீங்கம்மா. சரிங்களாம்மா. ஏதோ ஒரு பார்ட்டாக கண்டிப்பாக இருப்பீங்க, பெருசாகவும் இருப்பீங்க, சின்னதாக இருப்பீங்க, அதெல்லாம் தெரில, ஆனால் கண்டிப்பாக இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றி. இந்த படம் நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் வடிகரிசி அம்மாக்கான ஒரு படம். ஏன்னா அவங்க இப்போ சும்மா சொல்லிட்டு இருக்காங்க வேலை கொடுங்க அப்படின்ட்டு. நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1000 படம் மேலே நடிச்சிருக்காங்க அவங்க. 60+ இயர்ஸ் இருந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு உங்ககிட்ட வேலை கேட்குறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மலாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு ஒரு படம் பண்ணிட்டு சேச்சுரேட் ஆகிடுவோம், போர் அடிச்சிடும். என்னடா 4 படம் பண்ணிட்டு நம்ம வந்து பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில் 1000 படம் மேலே நடிச்சுட்டு ரொம்ப அசால்ட்டாக இல்லை எனக்கு வேலை வாங்கி கொடுங்க, இன்னும் நான் வேலை செய்ய ரெடியாக இருக்கேன்னு சொல்லக்கூடியது தான் எனக்கு வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலில் அவங்க சொன்னாங்க ஒரு மறுஜென்மம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் விஷயமா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னும் போது அன்றைக்கி நான் அவங்கள போய் மீட் பண்ணும் போதும் அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, இல்லைப்பா நான் வந்து ரொம்ப அது என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு அன்றைக்கே அழுக வந்துருச்சு. நான் வந்து செத்தாலும் ஷூட்டிங்கில் செத்துடணும் அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க. உண்மையாக சொன்னாங்க. எனக்கு வந்து என்னடா இது இவங்க இப்படி ஒரு சினிமாவை இவ்வளோ பேஷனேட்டாக இப்போ வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 60+ இயர்ஸ் இதை கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அவங்க இன்றைக்கும் வாய்ப்பை கேட்குறாங்கன்றது இருக்கு இல்லையா. ஐயோ அது வந்து தேங்க்யூ ஸோ மச்மா. நீங்கள் இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். இந்த படம் முடியும் போது நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கண்டிப்பாக உங்களை தான் எல்லோரும் சொல்லுவாங்கன்ட்டு. இந்த படம் முடிஞ்சோடனே எல்லாருமே வடிகரிசி அம்மாவை தான் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச்மா. அப்புறம் அனபன் மேம், ஆக்சுவலாக இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில். யாருமே நடிக்க ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா பையனுக்கு அம்மாவாக நடிக்கணும் அப்படின்னும் போது. ஸோ அனபன் மேம் கதையை கேட்ட உடனே இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கதாபாத்திரம் என்னன்றது ரொம்பவே அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ அது ஏன்னா பேக் ட்ராப் இந்த மாதிரிலாம் இருக்குது, ஒரு பையனுக்கு அம்மாவாக நடிக்கணும். ஸோ ஒரு டிவோர்ஸி கைண்ட் ஆஃப் ஒரு விஷயம் அப்படின்னும் போது அவங்க வந்து அதை ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதில் இருக்கிற எல்லாரும் ஸ்கோர் பண்ணுவாங்க, அவங்க மட்டும் ஸ்கோர் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நானே நிறைய பேர் கூட இருக்கவங்கள நீங்கள் ஸ்கோர் பண்ணலைன்னு சொன்னாலும் இல்லை, நான் வந்து என் பையன் தொலைஞ்சிருக்கான் அப்படின்னும் போது நான் அண்டர் பிளே தான் பண்ணணும், இதுதான் இந்த கேரக்டர் மீறி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இந்த படத்துலேயே அவங்க தான் ரொம்ப அண்டர் பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து மித்ரா ரோல் தான். ஏன்னா அது வந்து ரொம்ப சூப்பரான விஷயத்த படத்தில் சொல்லியிருக்கு. இன்றைக்கி டேட்டில் அவ்வளவு டிவோர்ஸஸ் ரொம்ப சீக்கிரமாக நடக்குது, தப்பான மேரேஜ் மூலயமா இருக்கிற விஷயத்த அவங்க ரொம்ப ஒரு மெசேஜ் மாதிரி இல்லாமல் கரெக்டாக அதை கன்வே பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் மூலயமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனபன் மேம். நீங்கள் வந்ததுக்கப்புறம் படம் பெருசாச்சு, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யோகி பாபு அண்ணா நேற்று கூட பேசினார், ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு, வீடியோ காலில் வேணால் கால் பண்ணவான்னாரு. ஸோ அவருக்கும் தொடர்ந்து பெரிய நன்றி. ஏன்னா யோகி பாபு அண்ணா பெரிய சப்போர்ட். செகண்ட் ஹாஃப் அவரை வச்சு தான் கொண்டு போயிருப்பேன். சரிங்களா. ஸோ ரொம்ப நன்றி. ஏன்னா வடிகரிசி அம்மாவும் யோகி பாபு, ஏன்னா யோகி பாபு சார் வந்து எப்படின்னா இந்த படம் ஃபுல்லாக வடிகரிசி அம்மா வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சாங்க. அந்த ஸ்பேஸை கொடுத்துட்டே இருந்தாங்க. ரைட்டிங்காகவும் அது இருந்துச்சு, இருந்தாலும் அதை சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து நான் வந்து என்னடா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல இல்லை அம்மா பண்ணட்டும் அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல நிறைய இடத்துல, அதை வந்து ரொம்ப சரியாக புரிஞ்சு எனக்கு த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யோகி பாபு அண்ணா. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவரும் இந்த படத்துக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டு சார் யோகி பாபு சார்லாம் இந்த படம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஆனால் எனக்காக மட்டுமே தான் நின்னாங்க. ரொம்ப தேங்க்யூ விடிவி சார் அண்ட் யோகி பாபு அண்ணனுக்கு. அண்ட் ஃபைனலி அர்ஜுன் தாஸ் சார் வந்து இப்போ நீங்கள் ஆதித்ய கதை சொன்ன மாதிரி தான், இதில் அவ்வளோ கேரக்டர்ஸ் உள்ள ஒரு படம் இருக்குது. இவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுது படத்தில், எல்லா கேரக்டருமே ஸ்கோர் பண்ணுது. குட்டி குட்டி அந்த பையன் கொண்டு சின்னதாக வர ஒரு நாள் வர கேரக்டர் கூட ஸ்கோர் பண்ணோம். சாண்டோண்டன் சார் கூட இன்டர்வல் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் ஒரு குட்டியாக வர சீனில் கூட. ஸோ அதை வந்து அக்செப்ட்
ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து அர்ஜுன் தாஸ் அவர் ஒத்துக்கிட்டதுனால தான் இந்த படம், இல்லைன்னா இந்த படமே இல்லை. அதே மாதிரி என் பேருக்கு பக்கத்தில் எல்லார் பேரும் வரணும்னு நினச்சதுக்கு அவரே தான் சொன்னார், எல்லார் பேரும் போடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அர்ஜுன் தாஸ் சார். அண்ட் ஐம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். அண்ட் ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலாக வழக்கம் போல் என்னுடைய அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி, அண்ணி, அங்கிள், ஆண்டி, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வழக்கம் போல் விட்டுருவோம், ஒரு முக்கியமான ஒரு டீம் ஒன்று இருக்கும், அந்த டீமை வழக்கமாக விட்டுருவோம். நானும் அதே இடத்துல இருந்தால் கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் வந்தேன். நான் அன்றைக்கும் ரொம்ப குவிக்காக பல்லெல்லாம் அடிச்சிட்டாங்கன்றதுனால விட்டுட்டேன், என்னுடைய டைரக்ஷன் டீம். ஸோ ப்ளீஸ் சீஃப் கோஆர்டினேட்டர் சந்தோஷ் வாங்க, அரவிந்த் வாங்க, சீஃப் அசோசியேட் விஜய் ப்ரோ, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்துருங்க, எல்லாம் சீக்கிரம். ஒருத்தர் பேர் சொல்ல முடியாது. மோகன், சங்கேஷ், சஞ்சீவ், ஸ்ரீராம், உபாஷ், பரத். ஒரே ஒரு ஃபோட்டோ வித் மை டைரக்ஷன் டீம்.